Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to discuss about a new lesson, that is Unit 3, Early Tamil Society and Culture. In this lesson, in this video, we are going to discuss about the introduction, sources for the study of early Tamil society. The next concept is this Sangam age, and the next point is Sangam age quality, political powers of Tamil. So, in the more concept in the session, in the video, so we will straight away move to the concepts. So, introduction, early Tamil society and culture introduction. The lesson introduction நம்மளுடைய தமிழ் மக்கள், தமிழ் மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய சமுதாயம், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய நாகரிகங்கள் எப்படி என்ன பழக்கவழக்கங்கள் இருந்துதான் இந்த லெசன் ஃபுல்லாவே பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வணிக வர்த்தகங்கள், ட்ரேட் ரிலேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம எந்தெந்த வெளிநாட்டுகளுக்கு இடையில இவங்க கான்டாக்ட்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே நாம இந்த லெசன்ல பார்க்க போறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் என்ற கான்செப்ட் எதை வச்சு எழுதினாங்க. ஸோ ஹவு த தமிழ் வாஸ் ஸ்டார்டட் பை யூசிங் விச் திங் இஸ் மீன்ஸ் பிரம்மி ஸ்கிரிப்ட். பிரம்மி ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு எழுத்து முறையை வச்சு தான் தமிழுடைய எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ்க்கே கொண்டு வந்தாங்க. ஸோ we'll move to the next concept. Sources for the study of early Tamil society. So sources என்னன்னு பாத்தீங்கன்னா எதன் மூலமா தமிழ் நாகரிக மக்களையும் தமிழ் மக்களுடைய சமுதாயத்தை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, சில நிறைய சோர்சஸ், டாக்குமெண்ட்ஸ், எவிடன்சஸ், ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதன் மூலியமா நம்ம தமிழ் மக்களுடைய சமுதாயமும் அவங்களுடைய கல்ச்சர், நாகரிகம் எப்படி வாழ்ந்து எப்படி இருந்தாங்க போனாங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அது என்னென்ன சோர்சஸ், என்னென்ன எவிடன்சஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒன்றா பார்ப்போம். ஸோ அந்த என்னென்ன எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், இன்னொரு சோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எபிகிராஃபி, இன்னொரு சோர்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர். ஸோ லாஸ்ட் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர். ஸோ இந்த 4 சோர்ஸுங்களை வச்சுதான் இந்த தமிழ் மக்கள் அவங்களுடைய நாகரிகம், அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சது இந்த 4 மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் எவிடன்சஸ் அண்ட் சோர்சஸ். ஸோ கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா எட்டு தொகை, 11ஆம் கீழ்கணக்கு, தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, அப்புறம் இந்த மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே அந்த காலகட்டத்துல ஓலைச்சுவடியிலோ இல்லை பாம் லீவ்ஸ்ல எழுதப்பட்ட விஷயங்களை வச்சுதான் தமிழ் மக்களுடைய நாகரிகம், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய கலாச்சாரம் பற்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ், ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிகிராஃபி. ஸோ எபிகிராஃபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் த கேவ்ஸ் வால் அண்ட் டெம்பிள்ஸ் வால் அண்ட் எனி அதர் சோர்சஸ் வால்ஸ் விச் இஸ் இன்ஸ்கிரைப்டு. ஸோ அப்படி என்ன பார்த்தீங்கன்னா குகையோடைய சுவர்கள், கோவிலுடைய சுவர்கள், மலையோட சுவர்கள், அப்புறம் இந்த மாதிரி எங்கெல்லாம் கல்வெட்டுகளில் செதுக்கி வச்சுருக்காங்களோ அந்த எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த சோர்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்தது, அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, அதை பற்றின விஷயங்கள் அந்த எபிகிராஃபி அப்படி அந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த மாதிரி கல்வெட்டுக்கள்ல அந்த செதுக்கி வச்சதை பார்த்து தான் நம்ம மக்களை தெரிஞ்சுக்கிறாங்க தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. ஸோ அடுத்து என்ன சோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர். ஸோ ஆர்கியாலஜிக்கல்னா தொல்பொருள் ஆராய்ச்சி, எக்ஸ்கவேஷன்ஸ்னா ஸோ நிறைய பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நாகரிகங்கள் எப்படி அழிஞ்சு போச்சு அதை பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்டோ இல்லை
அரசாங்கத்து மூலமா ஒரு சில ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணி அந்த இடங்களை தோண்டி எடுப்பாங்க. அவங்களே தோண்டி எடுத்து அந்த நகரங்களை ஐடென்டி போனது, இந்த மக்கள் இங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸர்வேஷன்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தடயங்கள் நிறைய வாழ்ந்ததுன்னா அவங்களுடைய வீடு, கிராமம், அவங்க பயன்படுத்தும் மண்பாண்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விட்டு போயிருப்பாங்க. அதுல இருந்து கூட சில அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான தடயங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்சஸ், ஒரு எவிடன்ஸ் சொல்லலாம். எப்படி வந்து தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்க, அவருடைய கலாச்சாரத்தை இருந்தது. இந்த ஆர்கியாலஜி தொல்பொருள் ஆராய்ச்சி மூலியமாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட விஷயங்களை வச்சு நம்ம தமிழ் மக்களை பற்றி அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான 3வது சோர்ஸ் அபவுட் ஸ்டடி ஆஃப் early Tamil society and culture. The last source is non-Tamil and foreign literature. So non-Tamilனாலே பார்த்தீங்கன்னா தமிழ் சம்பந்தப்படாத விஷயங்களும் சில புக்ஸ், லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்க இந்த வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற சில விஷயங்களும் எவிடன்ஸஸும் நிறைய கிடைச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு பேசிக்காவே கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஏற்கனவே இந்த பிரெஞ்சுக்காரங்க, சிலோனு, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி வேற நம்ம சுத்தி இருக்க சின்ன சின்ன ஆசிய நாடுகள் நடுவில் பக்கத்துல எல்லா நாடுகளையும் கொஞ்சம் வணிக தொடர்பு இருந்தாங்க அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு தெரியாத சில ஃபாரின் நேஷன்ஸ் கூட நம்ம தமிழ் மக்கள் வந்து தொடர்புல ட்ரேட் ரிலேஷன்ஸோ இல்லை கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்காகவோ கான்டாக்ட்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது என்னென்ன விஷயம், எந்தெந்த சோர்ஸ் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மௌரியர் டைனாஸ்டி காலகட்டங்கள்ல கௌடில்யா என்ற ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் அந்த அர்த்த சாஸ்திரம் என்றது. ஸோ த புக் of Ardhashastra which says or which tells about the South Indian people or Tamil society people had a trade relations or contact with the Mauryan dynasty, and they are also known as Pandya Kavataka. So in the Maurya காலகட்டங்கள் வாழ்ந்த அந்த ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிய காவாட்டகான்னு அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற என்ன சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அர்த்த சாஸ்திரம் எங்க இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கோம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா மகாவம்சம். மகாவம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள், நம்ம தென்னிந்திய மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூடயும் ட்ரேட் ரிலேஷன்ல ட்ரேட் கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. மகாவம்சன்றது புக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஒரு புத்திஸ்ட் குரானிக்கல்லாம் ஒரு சின்ன ஒரு புக்கு. அந்த புக்கின் மூலியமா நம்ம தமிழ் மக்கள் வந்து ஸ்ரீலங்கா கூட வணிக வட்டத்துல கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஃபாரின் சோர்ஸ் என்ன, நான் தமிழ் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏன்ஷியன் கிரீக்கோட ஏன்ஷியன் புக்கு. ஸோ அவங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது யார் எழுதினாங்கன்னு தெரியல. இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி மூலியமா, இந்த புக்கு மூலியமா யார் எழுதினாங்கன்னு தெரியல, யார் எழுதினாங்க இந்த புக்கு மூலியமா கிரீக்க மக்கள் கூட நம்ம தமிழ் மக்கள் வந்து ட்ரேட் ரிலேஷன்ஸ், ஏதோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ், ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச், பையிங் செல்லிங்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கனால இது ஒரு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ஃபாரின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலினிஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி. ஸோ பிலினிஸ் இஸ் a person who's a very older, is from Rome. He wrote a book known as Natural History, which is written in a Latin, which tells about the natural wealth and other things of the Roman Empire, and also the Roman people had a trade relations with the Tamil Makkal or Tamilagam. So they took 40 days to reach India and other parts. ஸோ என்ன சொல்றாங்க, ப்ரீவியஸ் நேச்சுரலிஸ்ட் மூலமா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவை சேர்ந்தடைக்கு 40 நாள்ல ரோம்ல வந்து இந்தியாவை வந்து சேர்ந்து அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட வந்து இந்திய தமிழ் மக்கள் கூட நிறைய வணிக வர்த்தகங்கள், நிறைய அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அப்புறம் என்னெல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுமோ அந்த பொருட்கள் எல்லாமே இவங்க கூட தொடர்புல இருந்து அதை வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு
இந்த மாதிரி ஃபாரின் சோர்சஸ் ஆர் நான் தமிழ் சோர்சஸ் தெரிவிக்கப்படுத்துறாங்க. இதன் மூலியமா வந்து என்ன தெரிய வருதுன்னா, தமிழ் எழுத்து வடிவம் இல்லாத சில புக்ஸுகள் மூலியமாவும் தமிழ் மக்கள் வந்து மற்ற நாடுகள் கூட தொடர்பு இருந்தாங்க அப்படின்னு நிறைய எவிடன்சஸ் அடையாளம் இருக்குது. அதுதான் பாத்தீங்கன்னா நான் தமிழ் சோர்சஸ். ஸோ அடுத்த சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வியன்னா பேப்பிரஸ். ஸோ வியன்னா பேப்பிரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரீக் புக் அப்படின்னா கிரீக் டாக்குமெண்ட் 2ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க, முசூரின்ற ஒரு போர்ட், ஒரு கேபிட்டல், ஒரு தலைநகரத்துடைய தமிழ் மக்கள் சேராஸுடைய கேபிட்டல் இது. சேர மக்கள் கூட இவங்க தொடர்புல இருந்திருக்காங்க. ஏதோ வணிக வர்த்தகங்களோ இல்ல வேற ஏதாவது பொருட்கள் வாங்குறதோ முக்கிய வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த வியன்னா பேப்பர்ஸ் ஒரு கிரேக் புக் மூலியமா நமக்கு தெரிய வருது. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நான் தமிழ் சோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் காலகட்டங்கள் வந்து மக்கள் வந்து வளர்ச்சி அடையினே வந்துட்டு அப்புறம் நம்ம அயனேஜ் என்ற ஒரு காலகட்டங்களில் மக்கள் சேர்ந்தடைஞ்சாங்க. அந்த காலகட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்னா அந்த சங்கம் ஏஜ் என்ற காலகட்டமே உருவாச்சு. அது எப்படி நமக்கு தெரிய வருது பார்த்தீங்கன்னா தமிழ் பிரம்மி என்ற ஒரு கல்வெட்டின் மூலியமாக நமக்கு தெரிய வந்தது. அது இந்த தமிழ் பிரம்மி கல்வெட்டுலாம் தமிழ் மக்கள் வந்து இந்த ஏன்ஷியன் ப்ரீ ஹிஸ்டாரிக் காலகட்டங்களில் தொடர்ச்சி அதன் தொடர்பாக வந்து உருவானாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லப்படுது. அது எதுல சொல்லப்படுதுன்னா இந்த தமிழ் சங்கம் ஏஜ் மக்கள் எல்லாருமே ப்ரீ ஹிஸ்டாரிக் காலகட்டங்கள்ல இருந்து தொடர்ச்சியா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்த மக்கள் தான் வந்து இந்த சங்கம் ஏஜ் மக்கள் ஆர் சங்கம் ஏஜ் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. So with this we will end the session. Remaining things we will see in the next session.